நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறாருங்க. எங்கே வக்ரம் ஆகிறாருன்னா மீனராசிலேயே மட்டும்தான். அவர் இப்போ மீனராசியில் தான் இருக்கார். மீனராசிலேயே தான் வக்ரமாக போகிறார். அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு திரும்ப வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஆக போகிறார். கும்பராசிக்கு வரப்போகிறது கிடையாதுங்க. வக்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் தான் இருக்கிற இடத்திலிருந்து பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு தோற்றத்தை உருவாக்கும். இதுதான் வக்ரம். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நீதிமான், கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர், தொழில்காரகன், கர்மக்காரகன் அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய நவகிரகங்களில் மிக சிறப்பான கிரகம் சனி பகவான். இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிகளுக்கும் தரப்போறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இப்போ வரிசையாக பார்க்கலாம். ரிஷபராசிக்கு சனி வக்ர பலன் 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாப சனியா சனி பகவான் இருக்காருங்க. இப்போ 11ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. வக்ரமாகி உங்கள் ராசி மற்றும் 5ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்னலாம் நம்ம கவனமாக இருக்கணும், நெகட்டிவாக எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இப்போ பார்க்கலாங்க. சரி, முதல்ல என்ன பாசிட்டிவாக நமக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னாங்க, தொழிலில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் உங்களுக்கு படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு வருமானம், பணம் கொடுத்து ரொம்ப நாளாக வரவே இல்லை, அது ஒரு பெண்டிங்காகவே இருக்குது, அது வந்துச்சுன்னா எனக்கு நான் இந்த பிரச்சனையை தீர்த்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்களோட சப்போர்ட்டு, கொஞ்சம் நல்ல செல்வாக்கோடு இருக்கவங்களோட சப்போர்ட் எல்லாம் இந்த வக்ரப்பயிற்சி காலங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதன் மூலியமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்காக காத்துட்ருக்கிறவங்க, ஒரு பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கிறவங்க, போட்டித் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த காலம் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீகத்தில் மனசு அதிகமாக ஈடுபட்டு ஒரு மன முதிர்ச்சியும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஓகே, எது நெகட்டிவ் பாயிண்ட்டு, அது எப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்களோட ஆசைகள் நிறைவேறதில் சில சிக்கல்கள் வரும். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கும். புதுசாக இந்த சமயத்தில் ஆசைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குங்க ஆக்சுவலாக. அடுத்து நண்பர்களோட ஆதரவு கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் நண்பர்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. எதாக இருந்தாலும் மனசு விட்டு ஓப்பனாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிடுறது, லைஃப் பார்ட்னர்கிட்ட ஓப்பனாக பேசிடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மன சங்கடத்திலிருந்து உங்களை காப்பாற்றுங்க. அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு நல்லா வரும். ஆனால் அந்த வருமானத்துக்கு அதிகமாக ஒரு செலவு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அந்த பிரச்சனையிலிருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒர்க் பர்டன், அதாவது வேலைப்பளு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதையும் திட்டமிட்டு இந்த வேலையை இப்போ செஞ்சு முடிச்சிடணும், இந்த வேலையை இந்த டைம்குள்ளே செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு டைம் லைன் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஒர்க் பர்டனில் இருந்தும் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாங்க. அடுத்து எந்த ஒரு ஒப்பந்தத்தில், கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு நம்ம கையெழுத்து போடலாமா, இது போட்டோம்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ சனி வக்ர பார்வையினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குங்க. சனி உங்களோட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார் அப்படின்னா இந்த 138 நாட்களும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இல்லை அப்படின்னா
கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுல ஒரு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, இப்போ சனி உங்கள் ராசியை பார்க்குறனால உங்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த ஒரு லேசினஸ் போயிட்டு இப்போ வேக வேகமாக ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முழு முயற்சியோடு இறங்குவீங்க. ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகுங்க. ஆனால் ஒரு குருட்டு தைரியம் அப்படிங்கிறது மட்டும் வேண்டாங்க. எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பக்காவாக பிளான் பண்ணி செய்யுங்க. அடுத்து 5ஆம் இடத்தை சனி பார்க்குறனாலங்க உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சூப்பராக கிடைக்குங்க. இந்த சனி வக்ர காலத்தில் குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போட்டு உங்கள் குலதெய்வ முறைப்படி நீங்கள் குலதெய்வத்தை வழிபாட்டுவாங்க. உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் நல்ல காரியங்களும் உங்களுக்கு நடக்குங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு காலேஜ் உயர்கல்விக்காக காத்துட்ருக்க மாணவர்களுக்கு இப்போ உயர்கல்வி அந்த சீட்டு அதுவும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து 8ஆம் இடத்தை சனி வக்ரமாக பார்க்குறாருங்க. நீண்ட நாளாக வராத ஒரு உயில் சொத்து இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸ் மூலியமாக பண வரவு அப்படிங்கிற அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு சிலர் வீடு பராமரிப்பு வேலைகள் இப்போ செஞ்சிங்கனாலும் அது உங்களுக்கு மற்ற விரைய செலவுலேருந்து உங்களையே தற்காத்துக்குங்க. சரி, இப்போ பெண்களாக எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உங்களோட கருத்துக்கு இப்போதாங்க மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் லைஃப் பார்ட்னர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்கங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவரை டாமினேட் பண்ணாமல் அவங்களோட கருத்துக்களையும் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா ரொம்பவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, கொஞ்சம் உடல் நல விஷயத்தில் குறிப்பாக மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சரி, இதுக்கான பரிகாரம் என்ன? வக்ரப்பயிற்சி காலத்தை எப்படி நாங்கள் சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் வெண்தாமரை மலரோ இல்லை மல்லிகை பூவோ சாமிக்கு சாட்சி வழிபாடு பண்ண உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையாகட்டும், உடல் ஆரோக்கிய பிரச்சனையாகட்டும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான ஒரு அமைப்பை மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பசுவுக்கு அகத்திக்கீரை ரெகுலராக முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வாங்க. பசுவோட அருளாலையும் உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி ரொம்ப சாதகமாக நம்ம மாற்றிக்கலாம்.